ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் லேட்டெக்ஸ் மேட்ரஸோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் வாங்கி 3 மாதமாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் அன்பாக்சிங்லாம் எப்போயுமே பண்ணிட்டோம். இது வரைக்கும் நாங்கள் அதில் 3 மாதமாக தூங்கிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு அது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அந்த பெட்டு எங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அந்த பெட்டில் படுக்கும்போது எங்களோட ஃபீல் எப்படி இருந்துச்சு, இதை பற்றி தான் நாங்கள் ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். நீங்கள் புதுசாக பெட்டு வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லேட்டெக்ஸை நாங்கள் வந்து அன்பாக்சிங் பண்ணி 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஆக்சுவலாக அந்த பெட்டு வந்து ரொம்ப படுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. 7 zone மேட்ரஸுங்கிறதுனால ரொம்பவும் எங்களுக்கு பாடி பெயின் இல்லாமல், ஆக்சுவலாக நான் ஒரு டிரைவராக தான் இருக்கிறேன், ஒய்ஃபுக்கும் பேக் பெயின் இருக்கிறதுனால இந்த பெட்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இது வரைக்கும் ஒரு 2 மாதம் படுத்திருக்கோம். ஓரளவுக்கு பேக் பெயின் என் ஒய்ஃபுக்கும் குறைஞ்சிச்சு, எனக்கும் எந்த ஒரு பாடி பெயினும் இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கொஞ்சம் நல்ல பெட்டாகவே இருக்குது. நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிறதுனால இந்த பெட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணவங்க எங்களுக்கு கொடுத்த ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, இந்த குல்ட்டு போடாதீங்க, நீங்கள் குல்ட்டு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த குல்ட்டு மேலே தான் படுப்பீங்க, லேட்டெக்ஸ் மேலே படுக்க மாட்டீங்க. அந்த குல்ட்டுனால நீங்கள் ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகிறதுனால உங்களோட உடம்பு ஹீட் ஆகும், உங்கள் வெயில் டைம்லலாம் நீங்கள் இந்த பெட்டில் படுக்க முடியாதுன்னு சொன்னதுனால எங்களுக்கு வந்து மேலே வந்து குல்ட்டு யூஸ் பண்ணல, குல்ட்டும் யூஸ் பண்ணல, ஃபில்டரும் யூஸ் பண்ணல. கீழே அந்த மேட்ரஸுக்கு கீழே தான் குல்ட்டு, ஃபில்ட்ரு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் குல்ட்டு, ஃபில்ட்ரு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பேம்போ ஃபேப்ரிக் போட்டிருக்காங்க, அதுக்குள்ளே வந்து லேட்டெக்ஸ் 2 இன்ச் லேட்டெக்ஸ் போட்டிருக்காங்க, 2 இன்ச்சு சூப்பர் சாஃப்ட் போட்டிருக்காங்க, 4 இன்ச் வந்து ஆர்த்தோபெட்டிக் போட்டிருக்காங்க. இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அவங்க வீடியோ வந்து எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அதாவது ஒவ்வொரு வீடியோக்கும் அவங்க பேர் சொல்லி, ப்ரோ உங்களுக்கு தான் ரெடி ஆகுது, இப்போது தச்சுக்கிட்டு இருக்கோம், இப்போ ஒட்டிக்கிட்டு இருக்கோம், இப்போ வந்து நாங்கள் வந்து பேக்கிங் பண்ண போகிறோம், பேக்கிங் பண்ணி இப்போ வந்து நாங்கள் அனுப்பிச்சி விட போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கிளியராக டீட்டெயில், அதாவது ஒரு வீடியோ கூட விடாமல் எல்லாத்தையும் கிளியராக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதோடு இல்லாமல் இதில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பெட்டு வாங்கும்போது நாங்கள் ₹1 கூட நாங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி இந்த பெட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பெட்டை படுத்து தூங்கி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து பெட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எங்களுக்கு இந்த பெட்டு ஓகேனதுக்கப்புறம் தான் நான் வந்து அமௌண்ட்டே அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருந்தோம். அதோடு இல்லாமல் இது கூட வந்து இந்த பெட் கவர் வந்து அவங்க தான் கொடுத்துருந்தாங்க. இது கூட 2 லேட்டெக்ஸ் பில்லோ கொடுத்துருந்தாங்க. அந்த 2 லேட்டெக்ஸ் பில்லோவும் நம்மளோட தலைக்கு, அதாவது நம்ம என்ன மாதிரி வச்சா பெயின் ஆகாது, என்ன பாடியோட வெயிட் நம்ம இருக்கிறோம், நம்மளோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இது குஷன் உள்ள ஆகணும். நாங்கள் கேட்டது வந்து ஸ்ப்ரிங் பெட் தான் நாங்கள் கேட்டோம். நாங்கள் ஸ்ப்ரிங் பெட்டில் படுக்கலாமா, நாங்கள் ஸ்ப்ரிங் பெட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லக்ஸரி பெட்லாம் ஸ்ப்ரிங் பெட் தான் வச்சுருப்பாங்க. அதில் வந்து 1 நாள் படுக்கலாம், 2 நாள் படுக்கலாம். ரொம்ப அதுக்கு மேலே படுத்திங்கன்னா உங்களோட ஸ்பைனல் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதோட பொசிஷனே மாற்றி விட்ரும். அதாவது இந்த ஸ்ப்ரிங் பெட் வந்து அதோட பொசிஷன் மாற்றி விடுறதுனால அந்த பெட்டில் நீங்கள் படுக்க படுக்க உங்களுக்கு பாடி கண்டிஷன் வேறு மாதிரி ஆகிடும், ரொம்ப ரொம்ப அதிகமாக பேக் பெயின் வந்துடும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சஜஸ்ட் பண்ண பெட்டு தான் ஆர்த்தோ லேட்டெக்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. இதில் மெயினான விஷயம் என்னன்னா, ஆர்த்தோபெடிக் வந்து 4 இன்ச்சு கீழே வச்சுருப்பாங்க, 2 இன்ச்சு சூப்பர் சாஃப்ட் வச்சுருக்காங்க, 2 இன்ச்சு லேட்டெக்ஸ் வச்சுருப்பாங்க. இது நம்ம படுக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு 0 டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ நான் இங்கே படுத்திருக்கேன், இங்கே ஆட்டுறேன்னா இங்கே பக்கத்தால் உள்ளவங்க படுத்துருந்தாங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ நான் இறங்கும்போது ஏந்திரிக்கும் போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அவங்களுக்கு இருக்காது. அதனாலவே இந்த பெட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பில்லோ வந்து அவங்க கொடுத்த வந்து லேட்டெக்ஸ் பில்லோ தான். ஆக்சுவலாக இந்த பில்லோ வந்து நிறைய இடத்துல பார்க்கும்போது நீங்கள் நினைக்கலாம் இதில் வந்து கெமிக்கல் வந்து அதிகமாக கலந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இது கெமிக்கல் கிடையாது, இதோட டென்சிட்டி கம்மி. அதாவது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரியான டென்சிட்டி வரும். இது வந்து 30 டென்சிட்டி, இதில் இருக்கிறது வந்து 90 டென்சிட்டி. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒருத்தவங்க படுக்கிற பொசிஷனை பொறுத்து இருக்குது. அதாவது சைடாக படுக்கிறவங்களுக்கு ஒரு விதமான பெட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க, நேராக அப்படி ஸ்ட்ரைட்டாக படுக்கிறவங்களுக்கு ஒரு விதமான பெட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க. மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம், அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு பாடி கண்டிஷன் வெயிட்டை பொறுத்து ஒரு பெட்டு இருக்குது, வெயிட் கம்மியாக இருக்கவங்களுக்கு ஒரு பெட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதுனால இப்போ வந்து நாங்கள் என்ன மாதிரி வாங்கியிருந்தோம்னா, எங்களுக்கு வந்து சின்ன வயசு பையன்லேருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் இந்த பெட்டில் படுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பெட்டு தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஏன்னா வச்சுக்கோங்க, நாங்கள் இந்த மாதிரி வாங்கியிருந்தோம்னா வீட்டில் குழந்தைங்க அதிகமாக வருவாங்க, அதாவது எங்கள் அக்கா பசங்க எல்லாருமே நிறைய பேர் வருவாங்க. அதனால் அவங்களுக்கும் படுக்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக, ஒரே காரணத்துக்காக நாங்கள் வந்து எல்லாரும் படுக்கிற மாதிரியான, அதை எல்லா வயசுக்காரங்களும் படுக்கிற மாதிரியான ஒரு லேட்டெக்ஸ் வாங்கியிருந்தோம்.
அடுத்தது இந்த லேட்டெக்ஸில் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வந்து நார்மலாக இருக்கிற ஒரு லேட்டெக்ஸ் பில்லோ. இன்னொரு பில்லோவும் இருக்குது. அது வந்து ஆர்த்தோ லேட்டெக்ஸ் பில்லோன்னு சொல்லுவாங்க. அந்த பில்லோ வந்து இப்போ நான் காட்டுறேன். இந்த பில்லோ தான் ஆர்த்தோ லேட்டெக்ஸ் பில்லோ. ஆர்த்தோ லேட்டெக்ஸ் பில்லோ இது வந்து ஆக்சுவலாக இந்த பில்லோ வந்து நிறைய பேர் வந்து இது மசாஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. இந்த பிரதரை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் ஓப்பனாக எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. அதாவது இந்த பில்லோ இப்படி தான் இருக்கும். இந்த பில்லோ வந்து இதோட இது டென்சிட்டி அதிகம். இது 30 டென்சிட்டினா இது வந்து 60 டென்சிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகே, இதுதான் இந்த ஆர்த்தோ லேட்டெக்ஸ் பில்லோன்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா, இங்கே படுக்கும்போது கொஞ்சம் இந்த கழுத்துலாம் பெயின் இருந்தால் அந்த இதெல்லாம் கொஞ்சம் இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து இந்த பில்லோ வந்து செட் ஆகலை. அதாவது எங்களோட பெட்டுக்கு இந்த பில்லோ செட் ஆகலை. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ் பில்லோ தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு அவங்க அப்பயே சொன்னாங்க. நாங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இதை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு இது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஒரு பில்லோ மட்டும் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். எதுக்காகனா, சப்போஸ் வேறு யாராவது கீழே படுக்கிறவங்க இருந்தாங்கன்னா, அந்த மாதிரி இப்போ நாங்கள் பெட்டில் இல்லாமல் ஒரு நாள் கீழே படுக்கிறோன்னா இந்த பில்லோ வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம். இந்த பில்லோவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டென்சிட்டி மட்டும்தான். இதுவும் சேம் ஒரே குவாலிட்டி தான். டென்சிட்டி கம்மி, இதோட டென்சிட்டி அதிகம். அவ்வளோதான் இதில் ரெண்டுத்தில் உள்ள வித்தியாசம். அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ இதே மாதிரி தானே இது உள்ளே இருக்க லேட்டெக்ஸ் இருக்கும்னா, ஆமாம், எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் இதில் உள்ள லேட்டெக்ஸும் இருக்கும். ஆனால் இதை விட இதில் கொஞ்சம் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இது எவ்வளோனா 90 டென்சிட்டி, அதாவது இதை விட இன்னொரு மடங்கு அதிகமாக இருக்கும். இதை விட 2 மடங்கு இருக்கும். எதுக்காக இதுக்கு 30 டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து 60 டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, இதுக்கு மட்டும் 90 டென்சிட்டி கொடுத்துருக்காங்கன்னா, கம்மியான டென்சிட்டியை வந்து இதில் கொடுத்தா நம்ம பெட்லேருந்து உள்ளே போயிடுவோம். அப்போவும் நம்மளோட ஸ்பைனல் கார்டோட அலைன்மெண்ட் மாறுறதுனால, அதனால் இதை வந்து நாங்கள் உள்ளே போட மாட்டாங்க, இதையும் உள்ளே போட மாட்டாங்க. 90 டென்சிட்டி மட்டும்தான் உள்ளே போடுவாங்க. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இது எல்லாமே அந்த அண்ணன் வந்து எனக்கு சொல்லி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு புரிய வச்சாங்க. லேட்டெக்ஸ்னால் என்ன, லேட்டெக்ஸோட யூஸ் என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த அண்ணன் புரிய வச்சதுனால எனக்கு இவ்வளோ தெரியும். எனக்கு எல்லாம் தெரியுமா உன்னை பற்றி. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓகே, இது வந்து பேம்போ ஃபேப்ரிக்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபில்ட்ரு எதுவுமே யூஸ் பண்ணல. டைரெக்டாக நாங்கள் வந்து லேட்டெக்ஸில் படுக்கணுங்கிறதுக்காக எங்களுக்கு வந்து ஒரே ஒரு லேயர் மட்டும்தான், என்னென்னா பேம்போ ஃபேப்ரிக் மட்டும்தான். இதுலேயே உங்களுக்கு வந்து இருக்கிற இடத்த பொறுத்து குல்ட்டு போடுவாங்க, அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு போடுவாங்க, நிறைய வந்து டிஃப்ரென்ஸாக போடுவாங்க. இது குல்ட்டு போட்டோம்னா இந்த இடத்துல ஜிக்ஸாக் டைல் அடிச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே பிளெயினாக இருக்கும். வந்து பேம்போ ஃபேப்ரிக்லேயே வர டிசைன். இது இல்லாமல் குல்ட்டு போட்டு நம்ம ஃபில்ட்ருலாம் போட்டு அடிச்சிருந்தோம்னா இப்படி ஜிக்ஸாக் டிசைன் வரும். அது வந்து பின்னாடி இருக்குது. இப்போ இந்த கட்டில் வந்து ஒரு ஆளால் என்னால் தூக்க முடியாது, அதனால் நான் வந்து மேலே மட்டும் காமிக்கிறேன். ஜிக்ஸாக் டிசைன் அடிச்சிருப்பாங்க. அந்த ஜிக்ஸாக் அடிச்சதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு மேலே வந்து குல்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. எந்தெந்த மாதிரியான இடத்துக்கு குல்ட்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா, வந்து நீங்கள் வந்து கேரளாவில் இருக்கீங்க, கோயம்புத்தூரில் இருக்கீங்க, அங்கெல்லாம் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு யூஸ் பண்ணிக்கிறாங்க. எங்களை சென்னையில் இருக்கவங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. அதாவது நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும், அவங்களே உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி, உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயம் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிட்டோம். அதாவது வந்ததுக்கப்புறம் படுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணிட்டோம். எங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டாங்க. அப்புறம் 2 பில்லோ கொடுத்துட்டாங்க. அப்புறம் இன்னொரு நார்மல் பில்லோ 2 கொடுத்தாங்க. இது எல்லாமே ஃப்ரீ கிடையாதுன்னு சொல்லி, அதாவது இதை வந்து நிறைய பேர் எல்லாருமே ஃப்ரீன்னு சொல்லி மக்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இது எல்லாமே ஃப்ரீ கிடையாது ப்ரோ, இது எல்லாமே நீங்கள் இந்த பெட்டு வாங்குறீங்க பார்த்தீங்களா, அதிலே ஆட் ஆகிடுச்சு. இந்த பெட்லேயே ஆட் ஆனதால இதை நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்கல, இது எல்லாமே உங்கள் காசு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, போதுமான அளவுக்கு எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நான் உங்களோட நம்பர் வந்து நான் கீழே தரேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன். அதை எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு பேசுங்க. நீங்கள் பேசினாலே அவங்க எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. முதல் விஷயம் என்னென்னா, நான் எனக்கு இந்த பெட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். வந்து கொஞ்ச நாளில் எனக்கு வந்து இந்த பெட்டில் வந்து ஸ்மெல்லு வந்துச்சு. கர்மா என்ன இப்படி நாறுது? இந்த லேட்டெக்ஸோட ஸ்மெல்லு வந்துச்சு, இந்த பால் ஸ்மெல்லு வந்துச்சு. இந்த ஸ்மெல் எனக்கு ஒத்துக்காததுனால எனக்கு இந்த பெட்டு பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். ப்ரோ, உங்களுக்கு பிடிக்கலனா இந்த பெட்டை நீங்கள் கொடுத்துடலாம், நான் உங்களுக்கு காசு வந்து ₹1 கூட எடுக்காமல் திருப்பி கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் வேறு ஏதாவது பெட்டு வாங்கிக்கினாலும், லேட்டெக்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது வாங்கிக்கினாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க.
இல்லை பரவாயில்ல இது கொஞ்ச நாளில் போயிடுமான்னு கேட்கும்போது அவங்க வந்து கண்டிப்பாக இது வந்து கொஞ்ச நாளில் போயிடும், ஆனால் லைட்டாக அந்த ஸ்மெல் இருக்க தான் செய்யும்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக உண்மையாகவே லைட்டாக அந்த ஸ்மெல் இருக்க தான் செய்யுது. நம்ம யூஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும்னு சொன்னாங்க. ஆனால் பர்மனெண்ட்டாக போகாது, லைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த விஷயம் அதை முக்கியமாக எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பில்லோவை ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி இதில் வந்து நான் வந்து படுத்து காமிக்கிறேன், உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இது வந்து ஆர்த்தோ லேட்டெக்ஸ் தலவாணிங்கிறதுனால எனக்கு வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் ஹைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் இப்படியே படுத்து தூங்கும்போது எனக்கு வந்து இந்த கழுத்து வலி வந்துடுச்சு. ஒரு 2 நாள் வச்சு படுத்ததுனால கழுத்து வலி வந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. அவங்க சொன்னது எனக்கு என்னென்னா இந்த பில்லோ தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த பில்லோ வைக்கும்போது பாருங்களேன், இப்போ இந்த பில்லோ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய பாடியும் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்னோடய வெயிட் மொத்தமாக எங்கே அதிகமாக ஆகும்னா இந்த இடத்துல தான் வெயிட் அதிகமாக இருக்கும். இந்த கால்கிட்ட வந்து லைட் வெயிட் தான் இருக்கும். அதனால என்னோடய ஸ்பைனல் கார்டை வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் வந்து வச்சுருக்கோம். அதனாலவே இந்த பெட்டை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி லேட்டெக்ஸ் பில்லோ, லேட்டெக்ஸ் பெட்டு இந்த மாதிரி எல்லாம் வேணும்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக உண்மையாகவே ரொம்ப 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 ஒர்த்தான ப்ராடக்ட்டு. இதோட ரேட்டை கேட்டிங்கன்னா மற்ற இடத்துலலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் சொல்லுவாங்க. ஏன்னா அதில் டென்சிட்டி கம்மியாக இருக்கலாம், இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பாலோட அளவு வந்து கம்மியாக இருக்கலாம். நீங்கள் இவங்க கிட்ட தான் வாங்கணும்னு கிடையாது. என்னென்னா அவங்க சொல்கிற அட்வைஸில் நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லி அந்த அண்ணனே சொன்னாங்க. என்னென்னா நான் உனக்கு அட்வைஸ் தரேன்ப்பா, நீ வந்து என்கிட்ட வாங்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, நான் அட்வைஸ் தரேன், அந்த அட்வைஸை வச்சு நீ வேறு யாருக்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம், நீ சென்னையிலே வாங்கிக்கலாம், எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அவங்க சொல்கிற அட்வைஸை வச்சு நான் வேறு இடத்துல வாங்க போனேன்னா எனக்கு வந்து எப்படி கிடைக்கும்னு தெரியாது. அதனால் நான் நீங்களே கொடுத்துருங்கன்னு சொன்னதால் அவங்க வந்து எனக்கு என்ன மாதிரியான பெட்டு சஜஸ்ட் பண்ணுமோ அந்த மாதிரி பெட்டு சஜஸ்ட் பண்ணி தான் இந்த பெட்டை நான் கடைசியாக வாங்கினேன். ரேட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நான் உண்மையாக சொல்கிறேன், எந்த இடத்துல காஸ்ட்லியாக இருக்கோ ரேட்டுக்கு தகுந்த மாதிரியான அளவு தான் குவாலிட்டி இருக்கும். நீங்கள் வந்து 10 வருஷம் இதுக்கு வாரண்டி கொடுத்துட்றாங்க. 10 வருஷத்தில் ஏதாவது ஒரு இடத்துல உக்காந்துட்டாலோ இந்த பெட்டை அவங்களே எடுத்துகிட்டு புது பெட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, எடுத்துகிட்டு அவங்க புது பெட்டு கொடுத்துருவாங்க. இதோட ப்ரைஸ் என்னன்னா நாங்கள் வாங்கினது வந்து 29,500 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கியிருந்தோம். இது எல்லாமே எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வரல, இந்த பெட்டோட ஆட் ஆகிடுச்சுன்னு சொல்லி அந்த அண்ணன் சொல்லியிருந்தாங்க. அதாவது டெலிவரி சார்ஜும் ஆட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் ஒரே ரேட் வருமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. என்னோடது வந்து குயின் சைஸு, கிங் சைஸுக்கு இதோட கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும். குயின் சைஸோட கம்மியாக இருக்கவங்களுக்கு ரேட்டு கம்மியாக வரும். அதாவது சைஸ் அதிகமாக ரேட் அதிகமாக தான் இருக்கும், சைஸ் குறைய ரேட்டு குறைஞ்சிருக்கும். இப்போ என்னோட நீங்கள் சின்ன கட்டில் வச்சுருக்கீங்க, அளவு தெரியலனா நீங்கள் அளந்து, நான் வந்து என்னோட கட்டில் வந்து அளந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டேன். அந்த அண்ணா வந்து குயின் சைஸ்ன்னு சொன்னாங்க, அதுக்கான பெட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, தச்சு கொடுத்துட்டாங்க. அந்த வீடியோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன், அதெல்லாம் முக்கியமாக பாருங்கள். இந்த மாதிரி அடுத்த ரிவ்யூ வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாய் மக்களே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.